மனு உருவை எடுத்து இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கின்றார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. சொல்லுவோமா? ஏழை மனு உருவை, மனு உருவை எடுத்து இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்து இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவும் பானமில்லை. அவர் தலையையும் சாய்க்கவும் ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவும் பானமில்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்து இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியும் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தில் நின்று விடுதலை அடைய. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தில் நின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். நன்றி இயேசுவேன்னு சொல்லு. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? ஆமே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கின்றார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் தலையையும் சாய்க்க, அவர் தலையையும் சாய்க்க
ஸ்தலமும் இல்லை. அவர் தாகத்தை தீர்க்கவோ வானமில்லை. அவர் தலையையும் சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவோ வானமில்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை. அருமை இரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. அந்த பாடுகள் என்னை மீட்பதற்காக. ஆமென் ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அந்த பாடுகள் என்னை மீட்கவே. அந்த பாடுகள் என்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் அண்டை நிற்கின்றார். ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாக ஒரு சிம்பிளான ஒரு சாதாரண ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவன் ஆண்டவருடைய சிலுவை பாடல அல்லது அவருடைய பாடுகளில் எப்படியாக உதவியாக இருந்தான் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரியலாகவே ஒருத்தன் ஆண்டவருடைய சிலுவை சுமந்தது யார் தெரியுமா? ரியலாகவே சிலுவை சுமந்தது இல்லை. சிரேனே ஊரானாகிய சீமோன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அவன் தான் உண்மையாகவே ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றான். எவ்வளோ தூரம் சென்றான்னு தெரியல, ஆனால் எந்த இடத்துலேருந்து சுமந்தான்னு தெரியாது. அவன் சுமந்து கொண்டு கடைசியில் என்ன செய்யாதான் கொல்கத்தா மலையில் போய் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவனும் சிலுவை சுமந்து கொண்டு போயிருந்திருக்கிறான். இயேசுவுக்காக அவருடைய சிலுவை சுமப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரவானாக இருந்திருக்கிறான். அது சாதாரண ஒரு மனுஷன்தான். அதாவது இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் என்பவன் அவன் அறியப்பட்டவனாக இருந்திருக்கிறான். அவன் குடும்பம் அறியப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. அவன் அந்த நேரத்தில் எதற்காக அங்கே வந்தான், ஏன் வந்தான் என்பதெல்லாம் விளக்கம் கொடுக்கலை. ஆனால் அவன் பஸ்காவை கொண்டாடுவதற்காக, பஸ்கா பண்டிகையில் பங்கு பெறுவதற்காக அந்த சிரேனே என்கிற அந்த பட்டணத்திலிருந்து அவன் வந்தவனாக காணப்படுகிறான். அப்படி வருகிற நேரத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி அவரை அடித்து, வாரினாலே அடித்து அவரை என்ன செய்கிறார்கள், சிலுவையை அவர் மேல் வைத்து சுமந்து கொண்டு வரும்படி செய்கிறார்கள். பயங்கரமான பாடுகள், பயங்கரமான உளைச்சல், பயங்கரமான சிலுவையின் பாரம் தாங்க முடியாத அளவுக்கு அவர் கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ரோமர் போர்ச்சேவர்கள் அவரை என்ன செஞ்சாங்க, கொடுமைப்படுத்தினார்கள் என்று பார்க்குறோம். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது. சிலுவையை சுமப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஆள் தேவைப்படுகிறது என்பது அங்கே சோல்ஜர்ஸும் அறிகிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நடந்து வருகிறவர்களே பார்க்குறாங்க, யாரெல்லாம் பின்தொடர்ந்து வருகிறாங்க. அப்போது சிரேனே ஊரனாகிய சீமோன் கண்ணுக்கு படுகிறான். அவனை பிடிச்சி வம்புடியாக இழுத்து கம்பல் பண்ணி ஆண்டவருடைய சிலுவையை அவன் மேலே சுமத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் மறுப்பு தெரிவிக்கலை, எதிர்ப்பு தெரிவிக்கலை, மாறாக தாழ்மையுடன் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். சின்ன சம்பவம் தான். ஆனால் இவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவர் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். மார்க்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவனை குறித்து அவனுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தப்படுத்தினார்கள். அப்போ அந்த வழியாக வரான். அந்த வழியாக எதுக்கோ போகிறான்? எருசலேமுக்கு போய் பஸ்கா பண்டிகையில் அவன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறான். வருகிற நேரத்தில் தான் இப்படிப்பட்ட இயேசுவை சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதுக்காக அவன் பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவையை அவன் ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த மார்க்கு இவனை பற்றி என்ன சொல்லுகிறார் என்றால், இவன் அறியப்பட்டவன், யூதா குடும்பத்தில் ஒருவனாக அறியப்பட்டிருக்கிறான் என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த யூதா குடும்பத்தில் அறியப்பட்ட ஒரு யூதனாக அவன் இருந்திருக்கிறான். அவன் அங்கே இதுக்கு எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்காக வருகிறதுக்கு செயல்படுகிறான்னு பார்க்குறோம். இன்னும் பவுல் இதில் குறித்து பார்க்கும்போது, இந்த அதாவது சீமோனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்திருக்கிறாள் என்பதை பவுலும் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை பாசிக்கும். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனை வெளிப்படுத்துகிறதுக்கு முன்பாக அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் குடும்பம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்டவன் பலவந்த பண்ணப்பட்டிருக்கிறான். அது தானாக முன்வந்து செய்யாவிட்டாலும் பலவந்த பண்ணப்பட்டவனாக இருக்கிற அவன் முழு உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்தை இங்கே எடுத்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும், முதல்ல வாஸ்தவம் ரூபு இல்லையா, அலெக்சாந்தர் ரூப், அப்போ 2 பேர் 2 பிள்ளைகள், அந்த ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அப்போ பாருங்கள், அப்போ அந்த பவுலுக்கும் அந்த சீமோன் குடும்பத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவன் ஒரு முக்கியமான அறியப்பட்டிருக்கிற ஒரு யூதனாக, யூத குடும்பமாக இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் எதேச்சியாக அந்த வழியாக வந்தாலும் கர்த்தருடைய அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்குறிக்கப்பட்டவனாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அவனை பிடிச்சி இயேசுவின் மேல் இருந்த சிலுவையை சுமக்கும்பதற்கு ஆண்டவர், அதாவது அவனுக்கு அந்த ரோம சேவகர்கள் அவனை என்ன செய்கிறாங்க, பிடித்து கொண்டு வந்து வைத்து அவன் மேலே வைத்து அதை சுமந்து கொண்டு வரும்படி செய்கிறார்கள். அந்த சுமந்து வரும்பொழுது அவர்கள் எங்கே போனாங்க? கொல்கத்தாவுக்கு போய் சேர்ந்தார்கள் என்று பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா. இன்றைய நாட்களில் நம்ம வந்து எதேச்சியாக நாம் சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை அவன் யூத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் ஆண்டவராக இயேசுவை முழுமையாக அறிந்தவனாக இருந்தானா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லா யூதர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரும் ஒரு யூதர் என்ற ஒரு போர்வையில் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருக்கெல்லாம் ஆண்டவர் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்தாரோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள். அப்படி ஒரு வேளை இவன் சிலுவையை சுமக்கும்பொழுது கர்த்தரை பார்த்திருப்பான், இயேசுவை பார்த்திருப்பான். அவருடைய முகம் இவனை ஏதோ ஒரு காரியத்தை உந்துதல் பண்ண வைத்திருக்கிறது. ஆகவே தானாகவே முன் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறான். நிர்பந்தப்படுத்தி இருந்தாலும் கட்டாயப்படுத்தினாலும் அந்த சிலுவையை சுமப்பதற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு சகோதரனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவன் யூதன் தான். இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள். சில வேளைகளில் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு நாம் நிர்பந்தப்படுத்தப்படலாம் அல்லது கட்டாயப்படுத்தப்படலாம். நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? மனநிலைமை எப்படி இருக்கும்? செய்வோம், செய்ய மாட்டோம், இந்த 2 மனநிலைமையில் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஏனென்றால் சபை என்பது கர்த்தருடைய ஊழியம், அது கர்த்தருடைய சபை, அது கர்த்தருடைய மனவாட்டி. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று அது நல்மனதோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை விரும்புகிறார். கொலோசியர் 3வது அதிகாரம் கடைசி வசனம், அந்த 24வது வசனம் நினைக்கிறேன், அதை வாசிங்களேன். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல்
கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் அங்கே கொலோசியருக்கு எழுதுகிறார் இல்லைங்களா? அப்போ நாம் எதை செய்தாலும் யாருக்காக செய்கிறோம்? அது கர்த்தருக்காக செய்கிறோம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அதை செய்வதற்கு பலவந்தப்படுத்தினாலும் கட்டாயப்படுத்தியிருந்தாலும் அதை ஆண்டவராகிய இயேசு இந்த பாடுகள் வழியாக கடந்து சென்று யூதர்கள் வழியாக அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னால் முடிந்ததை அந்த பாரத்தை நானும் சுமந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு அவர் மேல் இருக்கிற அந்த சிலுவையை தான் சுமந்து கொண்டான் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அவர்கள் பலவந்தப்படுத்தினார்கள் என்பதற்காக அல்ல, அல்லது நிர்பந்தப்படுத்தினதற்காக அல்ல, அல்லது கட்டாயப்படுத்தி நீ செஞ்சுதான் ஆகணும் என்பதற்காக அல்ல, இயேசுவுக்காக அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கும் சில சமயத்தில் நாம் நிர்பந்தப்படுத்தப்படலாம், இந்த வேலையை செய்யுங்க அப்படி சொல்லி கட்டாயப்படுத்தப்படலாம், அல்லது உங்களுக்கு மனசு வருத்தப்படும்படியான சில காரியங்களை சொல்லி இதை செய்யுங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் மனுஷனுக்காக அல்ல, யாருக்காக செய்கிறோம்? கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நாம் செய்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த சிலுவை சுமப்பதனால நாம் தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாத்திரம். ஆகவே சிலுவை என்பது அவருடைய பாடுகளை குறிக்கிறது, அவருடைய வேதனைகளை குறிக்கிறது, அவருடைய சொல்ல முடியாத பாரங்களை குறிக்கிறதா இருக்குது. இன்றைக்கு நாம் அவருடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக கொஞ்ச நேரம் நாம் சுமந்து செல்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிங்க அப்படின்னா 11வது அதிகாரம் 29-30 வசனம் வாசிங்க. 29-30 வரைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை, அது நுகம்னா என்ன? பாரம் இல்லையா? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகங்களை சுமப்பது நல்லது. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த நுகம் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? மெதுவாகவும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அல்லது சுமத்துகிற நுகமானது அல்லது அந்த சிலுவையானது, அந்த பாடானது, அந்த உபத்திரவமானது எப்படி இருக்குதான்? நமக்கு மெதுவாகத்தான் இருக்குது, அது லகுவாகத்தான் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கி சிலுவை சுமப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தயங்கவே கூடாது. சிலுவை என்றால் ஒரு நிஜமாகவே ஒரு சிலுவையை நாம் சுமந்து செல்வது அல்ல. பாடுகள், தேவனுடைய மனபாரங்களை அறிந்தவர்களாக அதை நமக்கு ஏற்றுக்கொண்டு, நம்மேல் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பாரத்தை நாம் சுமந்து கொண்டு அவருக்காக செயல்படுகிற ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதாவது ஒரு ஸ்திரீக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த மத்தியான வேளையில் சமாரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரீ நிமித்தமாக என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் என்று பார்க்குறோம். இப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இவர் ஏன் இங்கே வராரு, எதற்காக வராரு? அப்போது ஆகாரம் அதாவது அவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. இதை பார்க்கலும் மேலான ஒரு ஆகாரம் எனக்கு இருக்குது. அந்த ஆகாரம் என்ன? ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற ஆகாரம். அல்லேலூயா. அதுதான் என் பாரம். ஒருவரையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் மீட்பு அடைந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்பது தான் அவருடைய பாரம். அந்த பாரத்தை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் நாம் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம்? அல்லது நாம் எந்த காரியத்திற்காக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரோ அந்த காரியத்தை எத்தனை பேர் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருக்காக? நம்ம மனுஷனை பார்த்து தானே ஓடுறோம். மனுஷனை பார்த்து அவனுக்காக நான் செய்யணும், இவனுக்காக செய்யணும்னா ஆண்டவர் விரும்பவே இல்லை. உன்னை ரட்சித்தது கர்த்தர். ஆகவே ரட்சித்த ஆண்டவருக்கு அவருடைய பாரத்தை சுமந்து செல்வதற்குண்டான உனக்கு மனநிலைமை உனக்கு இல்லை அப்படின்னா நீ சீசனாகவே இருக்கவே முடியாது என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.
கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா? ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிங்க 10வது அதிகாரம் நினைக்கிறேன் 42வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 10:42 சீசன் என்ன நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போ ஒரு சீசனுக்காக ஒரு கலசம் தண்ணீரை நீ கொடுக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் அது என்னது? பலன் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலன் பரலோகத்தில் இருந்தால் கர்த்தருக்காக அவன் சிலுவை சுமந்த சீமோனுக்கு எவ்வளோ பலன் இருந்திருக்கும். அவன் குடும்ப வம்சத்தையே ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரே. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. பின்காலத்தில் அவன் சீசனாக மாறிட்டான். அந்த குடும்பமே கர்த்தருக்குரிய ஒரு சீசத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக மாறியது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் எதற்காக மீட்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், எதற்காக தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோமானால் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது அவருடைய மனபாரத்தை புரிந்தவர்களாக நாம் செயல்படுகிறோமா என்பது நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சிரேனே ஊரானாகிய அப்படி சொல்லும்போது அவன் எவ்வளவு குறிப்பிடப்பட்டவனாக இருக்கிறான், அவன் முன்குறிக்கப்பட்டவனாக இருக்கிறான், அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். நம்மளை பார்த்து இந்த திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கிற அந்த சகோதரியை சொல்லுங்கள், அந்த சகோதரனை கூப்பிடுங்க. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இது சொல்கிறது காரணம் என்ன? தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. நாம் அதாவது முன்குறிக்கப்பட்டிருக்கிறதுனால சொல்லப்படுகிறது. அதே போல தான் அவனும் இந்த சிரேனே ஊர்லேருந்து வந்தவன். அவனை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறதுனா நம்மளை குறித்து பரலோகத்திலையும் எழுதப்பட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்திற்காக நாம் என்ன செய்தாலும், எதை கொடுத்தாலும், எந்த காரியத்திலே உதவியாக இருந்தாலும் அவன் இயேசுவுக்கு உதவி செய்யும்படி, அவருடைய பாடுகளிலே பங்கு பெறும்படி தன்னையே அர்ப்பணித்த ஒரு சீமோனாக இருந்தான். இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் கர்த்தருக்காக அவருடைய பாடுகளை, அதாவது அவருடைய மனபாரங்களை சுமந்தவர்களாக நாம் எத்தனை பேர் எந்த விதத்தில் நாம் உதவியாக இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் இந்த சிலுவையின் வழியாக சிந்திக்க வைக்கிறார். அவன் அன்றைக்கி சிலுவை சுமந்ததுனாலே பரலோகத்தில் அவனுக்கு மேன்மையான ஒரு நிச்சயமான இடம் கிடைச்சிருக்கும். அவன் செய்கைக்கு தக்க பலன் பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வரும்பொழுது அவரவர்கள் செய்த செய்கைக்கு தக்க பலனை என்னோடு கூட கொண்டு வருவேன். அப்போ கிஃப்ட்டு. அப்போ நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருப்பதற்கு நாம் கர்த்தருக்காக எந்த வகையில் உதவி செய்திருக்கிறோம்? அவருடைய மனபாரத்தை புரிந்து கொண்டு எத்தனை பேர் அவருக்காக நாம் முன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா சந்தேகத்துக்குரிய ஒரு காரியமாக தான் இருக்கும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவனுக்கே பரலோகத்தில் பலன் இருக்குதுன்னா, நீங்களும் நானும் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியம் கூட பரலோகத்தில் கணக்கு இருக்குதுங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த சபைக்கு நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா அது யாருக்காக கூட்டுறீங்க? கர்த்தருக்காக கூட்டுறீங்க. ஒரு சமையல் செய்கிறீங்க அப்படின்னா அது யாருக்காக செய்கிறீங்க? மனுஷன் சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறதுனால அது கர்த்தருக்காக செய்கிறீங்க. கொடுக்குறீங்க, உதாரணத்துவமாய் கொடுக்குறீங்க, அது யாருக்காக கொடுக்குறீங்க? கர்த்தருக்காக கொடுக்குறீங்க. அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, அவருடைய மனபாரங்கள் அதிலிருந்து விலகுவதற்காக நாம் ஏதாவது செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாம் செய்கிறோம். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களே, வெயினாக போயிடுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கலசம் தண்ணீருக்கே பரலோகத்தில் பலன் இருக்குதுன்னா, நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி இந்த ஊழியத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தில் நிறைவான பலன் இருக்குது. அதுதான் சிலுவை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. சிலுவை சுமந்தோராய் பின்பற்றி வாருங்க. அவருடைய சிலுவை அல்ல, உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்து அவருக்கு பின்னாடி போகணும். உலகத்துக்கு பின்னாடி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
உலகத்துக்காக தியாகம் பண்ணுறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்களா? இல்லை. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்தீங்களோ, என்ன தியாகம் பண்ணீங்களோ, எந்த விதத்தில் அவருடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தினீங்களோ, எந்த விதத்தில் அவருடைய மனபாரத்தை புரிந்தவர்களாக ஆத்ம ஆதாயம் பண்ணீங்களோ, ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்களோ, தோல்வியோ வெற்றியோ அதை பற்றி இல்லை, முயற்சி எடுத்தீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அது செஞ்சது யாருக்காக செஞ்சீங்க? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செஞ்சீங்க. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கி நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க தான். ஒருவேளை நம்ம எதேர்ச்சியாக கூட நம்ம அந்த ஆலயத்துக்கு வரலாம், போயிருக்கலாம், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை முன் குடிச்சு இழுத்து விட்டுட்டார். அந்த சீமோனை பிடிச்சி இழுத்து பங்கை கம்பல் பண்ணி நீங்கள் உட்காந்து செய்யுங்க அப்படிங்கிறது மாதிரி உங்களை கொண்டாந்து ஒரு வேலையை கொடுத்துட்டாரு. இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் செஞ்சு ஆகணும். அது யாருக்காக செய்கிறீங்க? எனக்காக இல்லை, ஜெயக்குமாருக்காகவோ சாமுக்காகவோ அல்ல. உங்களை போல தான் நானும் பாடுள்ள மனுஷன். என்னைக்காவது நானும் ஒரு நாள் சாகத்தான் போகிறேன். ஆனால் அந்த சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு நான் என்ன செஞ்சேங்கிறது தான் முக்கியம். பிரைஸ் லார்ட். ஆகவே நம்முடைய வாழ்வுக்கு அப்புறம் தான் நாம் இந்த பூமியில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பரலோகத்தில் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படும். இருக்கிற காலம் வரைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் கடந்து வந்து கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காக அவன் வந்தவனாக இருக்கலாம், வழிப்போக்கனை போல போயிருக்கலாம். எங்கே? எருசலேமுக்கு அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக. ஆனால் நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு என் சித்தத்தை நிறைவேற்றவா, ஆண்டவர் உங்களை கம்பல் பண்ணி கூப்பிடுறார். என் காரியமாக யார் போவான்னு கேட்குறார். இதோ நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். இன்றைக்கி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? சாதாரண சின்ன வேலையை சொன்னாலே மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. என் ட்ரெஸ்ஸு அழுக்காயிரும், நான் போட்டிருக்க சேலை தண்ணீர்னால் நனைஞ்சு போயிடும், நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் சில பேர் பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நான் செய்கிறது கர்த்தருக்காக செய்கிறேன்னு முன் செய்கிறாங்க. பார்த்தீங்களா? அவருடைய பலன் பரலோகத்தில் நிறைவாக இருக்கும். நீ அவங்களுடைய சிலுவையை சுமந்து இருக்குங்க. இந்த வேலையெல்லாம் அவருடைய சிலுவையோடு சேர்ந்ததாக இருக்குது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன் எப்படி அல்லத்தட்டாமல் அந்த சிலுவையை சுமப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தானோ, அதே போல் உங்களை நிர்பந்தப்படுத்தினாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு எது மனசுக்கு சரி என்று தோணுதோ, இது கர்த்தருடைய வேலை, நான் செய்கிறேன் என்று மனம் நீங்கள் செய்கிற இந்த ஊழியம்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அதை அப்படியே சிந்திச்சு பார்த்து, சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்திற்கு ஆளானது போல, அவனை குறித்து பவுல் சொல்லுகிறது, அவன் குடும்பத்தை குறித்து பவுல் சொல்லுகிறதை போல நம்மை குறித்தும் பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் அறிக்கையிடுவார்கள். இயேசுவும் பிதாவுக்கு முன்பாக நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். இந்த பூமியில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்காக செய்தீர்கள். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த 4வது நாளில் இந்த சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் செய்த இந்த சின்ன காரியம், அவன் யார் என்றே தெரியாத சூழ்நிலையிலும் அவன் யார், அவன் குடும்பம் எப்படிப்பட்டது என்பதை பதிவு பண்ணப்பட்ட ஒரு சகோதரனாக, குடும்பமாக, அவன் கர்த்தருடைய பாரத்தை சுமப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவனாக, தன் கழுத்தை நீட்டினவனாக, எதையும் எந்த சூழ்நிலையும் எதிர்பார்க்காதபடி தேவனுக்கு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நாங்கள் உம்முடைய இந்த சிலுவை பாடுகளில் சிலுவையின் பாரத்தை, இயேசுவின் இருதய பாரத்தை நாங்கள் அறிந்து செயல்பட எங்கள் கழுத்தை ஆண்டவருக்கென்று நாங்கள்
அர்ப்பணிக்கிறோம். உமது பாரத்தை நாங்கள் சுமந்து கொள்ள, உமது நுகத்தை நாங்கள் சுமந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற யாவருக்கும் அந்த எண்ணங்கள் உருவாகட்டும். இந்த சீமோனுக்குள்ளே இருந்த எண்ணம் இப்பொழுது இந்த சிலுவையின் வழியாக எங்களுக்கும் வந்திருக்கிற யாவருக்கும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.